பேசுற அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு கட்சி குறிப்பா சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்குது, அது இந்த தர்மபுரிய கோட்டையா சொல்லுது, அதுக்கு நம்ம வந்து தேர்தலில் பாடம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அது இன்னைக்கு நாங்க பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு நாங்களும் ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பல செய்திகள் உங்களுக்கும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கோ அல்லது இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு தெளிவாக விட சொல்கிறோம். நாங்கள் ஒரு சிலர் குறிப்பாக இப்போ இருக்கிற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி திடீரென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். 98 திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 6 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம். அப்பொழுது அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது, திமுகவும் 5 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்தது. அதன் பிறகு 2014 பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி. இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம். இதுல என்ன ஆச்சரியம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்களுடைய வயிற்றெரிச்சல். அது நாங்க எங்களுடைய கொள்கைகளை எள்ளளவும் விட்டு கொடுக்க போவது கிடையாது. அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு என்ன சமூக நீதி. சமூக நீதிக்காக 44 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள். இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிறேன். சமூக நீதிக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? உங்க தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க. கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க? நீங்க 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்தீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்துட்டு வராரு. நீங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன் நான். எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார், நாங்க 10% கொடுத்துட்டோம். எப்ப கொடுத்தீங்க? உங்களை நாங்க முதலமைச்சரா தொடர வச்சோம் 2019. நாங்க இல்லைன்னா நீங்க அன்னைக்கு முதலமைச்சரா தொடர்ந்து இருக்க முடியாது. 2 ஆண்டு காலம் நீங்க எங்களால் தான் முதலமைச்சரா தொடர்ந்தீங்க. அந்த 2 ஆண்டு காலத்துல உங்களை எத்தனை முறை நாங்க வந்து பார்த்தோம்? நான் பார்த்தேன், ஐயா பார்த்தாரு, எங்களோட கௌரவ தலைவர் பார்த்தாரு. எதுக்கு பார்த்தோம்? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு 1, 2 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அப்போ உங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. 2 ஆண்டு காலமா எவ்வளோ கோரிக்கை வச்சோம், அப்ப கொடுக்கல. நீங்க 4 மாதமா பல கட்ட போராட்டங்கள் நடத்தணும், அப்பயும் நீங்க கொடுக்கல. எப்ப கொடுக்குறீங்க? நீங்க தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் 12 மணிக்கு எங்க கிட்ட இவ்வளவுதான் நாங்க சீட்டு கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டா நாங்க 1 மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம். இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய அக்கறையா? உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்பே கொடுத்திருப்பீங்க, இல்ல 2 ஆண்டு காலம் இடைவெளியில கொடுத்திருப்பீங்க. குறைஞ்சது 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருக்கலாம். அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு. இன்னைக்கு வந்து பேசலாம், குறை சொல்லிட்டு இருக்கலாம். அவசரமா கடைசி நிமிடத்தில் கொடுத்ததுனால்தான் நீதிமன்றம் அந்த தடை பண்ணிருக்கிறாங்க. நீங்க 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தீங்கன்னா தடை பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது மனசார நீங்க கொடுக்கல, அறகுறையா கொடுத்தீங்க, அவசரமா கொடுத்தீங்க. கடைசி நிமிஷத்துல தேர்தல் கூட்டணியில கையெழுத்து போட்டாதான் நான் கொடுப்போம்னு சொல்லியும் கொடுத்திருக்கீங்க. அப்போ நீங்க உண்மையா கொடுத்தது கிடையாது. நீங்க கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்திருக்கீங்க. நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு தெரியாது அது.